வெப்சைட்டில் ரேண்டமாக டிஎன்ஓயு நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்முடைய டிஎன்ஓயு அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம டேர்ம் அண்ட் எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் அவங்க ஸ்லைடில் ஓடிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி வெப் போர்ட்டல் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அந்த டேட்டில். அந்த மாதிரி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து லாகின் போர்ட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிடும். அதில் போய்ட்டு உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரு, பாஸ்வேர்டு நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். அதனால் சைன்இன் பண்ணி உள்ளே போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து காமிக்கும். அதில் வந்து எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் தான் பே பண்ண போகிறீங்க. அப்போ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்பை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அதில் வந்து ஷோ ஆகணும். பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் ஷோ ஆகும். ஓகேங்களா, என்ரோல்மெண்ட் நம்பரு, ப்ரோக்ராம், அப்புறம் நேமு, எந்த பீரியடில் வந்து ஜாயின் பண்ணது, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும். கோர்ஸ் கோடு, கோர்ஸ் சப்ஜெக்ட்டு, அது கோர் பேப்பரா, லாங்குவேஜ் பேப்பரா, டோட்டலாக வந்து ஒரு பெர் சப்ஜெக்ட் 125 ருபீஸ், டோட்டலாக வந்து எவ்வளோ ருபீஸு, 750 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 750 ருபீஸ்னால் அடிஷ்னலாக அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 70 ருபீஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த காமிக்கிறேன் பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 100 ருபீஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1070 ரூபா. எக்ஸாம் சென்டர் ஃபீஸ்லாம் சேர்த்து டோட்டலாக 1070 ரூபா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி காமிப்பாங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரம்பத்திலே நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தனால சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணோடனே ஆல்ரெடி நம்ம கொடுத்த சென்டர் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்போம். நம்ம ஜாயின் பண்ணும்போதே அந்த சென்டரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போய் சேவ் அண்ட் ப்ரிவ்யூ ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சேவ் அண்ட் ப்ரிவ்யூ அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து பேக் வந்துதாங்க சொல்கிறாங்க. நம்ம ஓகே கொடுத்துட்டு இப்போ உள்ளே வரோம். ஃபர்தராக அந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படியே உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஒன்ஸ் எதுக்கு நீங்கள் திரும்ப அகைன் செக் பண்ணிக்கோங்க, டீடைல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எக்ஸாம் சென்டர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒன்று செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 1070 ரூபா. இப்போ டிக்ளரேஷன் கீழே பாக்ஸில் டிக் அடிச்சுட்டு ப்ரொசீட் அண்ட் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துடாதீங்க, அந்த பேஜில் வந்து அப்படியே ஸ்டே ஆயிருங்க சொல்கிறாங்க. ஸோ ப்ரொசீட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஓகேங்களா, இப்போ ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு வந்து நெட் பேங்கிங், கிரெடிட், டெபிட் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஃபார்மேட், ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, அதனால் யூபிஐ ஐடி அதை கொடுத்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம் இருக்கேன். இப்போ யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே டேப் வந்து மேக் பேமெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலர் டேப் அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிஃபோராக செக் கம்ப்ளீட் யுவர் பேமெண்ட் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோல் ஆகி சுற்றிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு மெசேஜ் வரும், இந்த 1070 ரூபா நீங்கள் பே பண்ண போடுறீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கூகுள் பேவோட நீங்கள் உள்ளே போகிறதுக்கான அந்த இது ரிக்வஸ்டடு மணி அப்படின்னு சொல்லி ஒரு இது நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிபேக்குள்ளே அலோவ் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜிபேக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ ஜிபேக்குள்ளே என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதான். பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இங்கே வந்து கரெக்டாக வந்து நிற்கும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பே பண்ணுறது தான் வந்து காமிக்கிறது பார்த்தீங்களா, ஜென்ரல் ஃபண்ட் ஏசின்னு சொல்லி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த 1070 ரூபா நான் இப்போ பே பண்ணி முடிச்சிட்டேன். பே பண்ணி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். இப்போ நம்ம பே பண்ணிட்டோம், நம்மளுடைய பே பண்ணதுக்கான ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். எல்லா டேப்பையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் உங்கள் லாகின் போர்ட்டலில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ரோல்மெண்ட் நம்பர், பாஸ்வேர்டெலாம் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு உள்ளே போவீங்க பார்த்தீங்களா. அதில் போய்ட்டு திரும்ப அகைன் வந்து எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணி எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக பே பண்ணதுக்கான ட்ரான்சாக்ஷன் ரிசிப்ட் அப்படின்றதுக்கு நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது இருக்கேன். ஸோ ஃபைலில் போய் ஸ்டோரேஜ் ஆகுது. ஸோ அது ஃபைல் போன ஸ்டோரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், நம்ம எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரிசிப்ட் அப்படின்றது கம்ப்யூட்டர் பில்லோட ஜெனரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ப்ரூஃப். இந்த ப்ரூஃப் வந்து பத்திரமா வச்சுக்கணும். எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிற பத்திரமா வச்சுக்கணும் இந்த ப்ரூஃப். ஓகேங்களா,